ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் அகைன். ஸோ இன்றைக்கு என்ன வீடியோனா குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கினேன். ஸோ அது என்னத்துக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நார்மலி நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் ஒரு லைட் பார்க்கலாம். இது மெயின் லைட். ஸோ பேக்ரவுண்டில் ஒரு லைட் தெரியுது. இது சும்மா ஒரு ஒம்பியன்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் பின்னாடி ஒன்று பாருங்க, இதுவும் ஒம்பியன்ஸ் லைட். ஸோ எனக்கு இன்னொரு லைட் வேணும். அதாவது இதை ரிம் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த வர்ற எல்லோ லைட் இருக்குல்ல, இந்த லைட்டை கவர் பண்ணுற மாதிரி. இப்போ எனக்கு இந்த சைட்லேருந்து ஒரு எல்லோ லைட், அந்த லைட் என்ன செய்யணும்னா என்ன இந்த பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணி காட்டும். ஸோ அதுக்காக இந்த லைட் வாங்கியிருக்கேன். இது உலான்சின்னு வாங்க. எஸ், இவங்கள்ட்ட நிறைய திங்ஸ்கள் இருக்குது. ஸோ அவங்களோட ஒரு ஸ்பாட் லைட் மாதிரி ஒன்று. ஓகே, ஸோ இந்த லைட்டை நான் இங்கே பிளேஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக இந்த லைட் வாங்கிட்டு, ஸோ முதல்ல இந்த லைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு. அதுக்கு இந்த லைட்டை நான் பிளேஸ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ எப்படி இருக்குது, பிளேஸ் பண்ணது அப்புறம் எப்படி இருக்குன்னு ஒரு பார்ப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ இது இங்கே தான் ஓப்பன் பண்ணணும். ஓகே, இந்த ஸ்டிக்கரை உரிச்சா சரி. ஸோ இதை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் சரி. எஸ், எடுத்தோன்னே கருப்பு கலர் பேப்பர் உண்டு. ஓகே, அதுக்கு பிறகும் பேப்பர் இது எங்களுக்கு தேவையில்லை நம்மளா. ஓகே, ஸோ இதுதான் லைட். ஓகே, பாருங்க, ஒரு அக்சசரிஸும் இருக்குது அதோட, அப்புறம் ஒரு கேபிள் இருக்குது. ஓகே, ஸோ இவ்வளோ தான் இருக்குது திங்ஸுக்குள்ளே. ஸோ இது உங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு தேவையானது தான். ஸோ முதல்ல கேபிள். ஸோ நம்மளாக டைப் சின்னு நினைக்கிறேன். ஸோ இது டைப் சி தான் எனக்கு தெரியும். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணல. இந்த ஆல்ரெடி எனக்கு நிறைய டைப் சி இருக்காங்க, நான் இதை ஓப்பன் பண்ணல, இது தேவையில்லை. ஸோ இது மேட் பாக்ஸ் மாதிரி. ஓகே, மேட் பாக்ஸ் மாதிரி. எஸ், மேட் பாக்ஸ் தான் அந்த லைட்டுக்கு முன்னுக்கு போகிறதுக்கு இது. ஸோ இது எனக்கு கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். ஸோ இது என்ன சொல்ல, ஒரு பவர் லைட். அந்த என்ன சொல்ல, நான் வீடியோவில் யூஸ் பண்ணுவோம் லைட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான், ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ என்னது பேட்டரியில் வேலை செய்கிறது. ஸோ அதனால் இது கொஞ்சம் ஹெவி. ஸோ இங்கே டைப் சி சார்ஜ் போர்ட் இருக்குது. ஓகே, இங்கே டைப் சி போர்ட் சார்ஜ் இருக்குது. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. எஸ், இது டைப் சி. ஸோ இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. இதான் பவர். ஒன் பண்ணி பார்ப்போம். எஸ், இதான் இந்த லைட். ஓகே, இந்த லைட். ஸோ இது நாங்கள் கலர் டெம்பரேச்சர் மாற்றலாம். இது பிரைட்னஸ் கூட்டுறது. இது நார்மல் 25, 50 அப்படி 50, 100 இவ்வளோ தான் ஃபுல் பவர். ஓகே, அதுக்கப்புறம் இது கலர் மாற்றுற டெம்பரேச்சர். ஓகே, ஏலோ. ஸோ எனக்கு தேவை இந்த கலர் தான். இந்த கலர் இப்போ பின்னுக்கு வர மாதிரி நான் செட் பண்ண போகிறேன். ஸோ அதுதான் ஐடியா. ஸோ நான் செட் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்றக்க பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த லைட் செட் பண்ணிவிட்டேன். இதை வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த சைடில் தெரியுது பாருங்கள், இந்த ஏலோ இந்த திங் தான். ஸோ இப்போ இது என்ன சொல்ல என்ன இந்த லைட்டை அந்த பின்னுக்கு இருக்க எல்லோ லைட் தர்ற மாதிரி கிரியேட் பண்ணுறது. ஸோ அதுதான் சொல்கிறது. இதை 3 பாயிண்டிங் லைட்டிங்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்கே கொண்டு வைக்கணும், அப்புறம் இங்கே ஃபில்லு கொண்டு வைக்கணும். ஸோ மூண்டாவதா பேக்ரவுண்டுக்கு எங்களை பேக்ரவுண்ட்லேயும் செப்பரேட் பண்ணி தரதுக்கு ஸோ இந்த லைட் யூஸ் பண்ணால். ஸோ இதை இது கிட்டத்தட்ட இப்போ ஃபுல் பவர்லாம் இருக்குது. ஸோ இப்படி ஒரு சின்ன ஸ்பாட் லைட் என்னை பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணி தரதுக்காக தான் இந்த லைட் வாங்கினான். இதில் விலை ரொம்ப குறைவு தான். ஒரு $29 சம்திங் அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு இன்னொரு ஸ்பாட் லைட் வேணும். ஸோ அதுக்காகத்தான் சில பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணும்போது என்னை பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த லைட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வீடியோ முடிய நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சாம்பிள் மாதிரி காட்டுறேன். இது போட்டு அப்படி இருக்குது, போடாமல் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இது பேக்ரவுண்ட் லைட் இல்லாமல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் இந்த பின்னுக்கு இருக்கிற அந்த எல்லோ லைட் போடலை. ஓகே, தெரியுது உங்களுக்கு பார்த்தாலே. ஸோ அது இல்லாமல் இந்த லைட் நான் போட்டுருந்தால் இப்படி தான் இருக்கு, நல்லா இருக்கும். ஆனால் ப்ரொஃபஷனலாக நீங்கள் லைட் பண்ணும்போது இப்போ இந்த லைட் எங்கேருந்து வருது, இந்த சோர்ஸ், இப்போ இந்த லைட் நார்மலாக தெரியும் ஒரு லைட் வருதுன்ற அர்த்தம். ஓகே, ஸோ இந்த பின்னிக்கு இருந்து வர லைட் எங்கேருந்து வருது அந்த சோர்ஸை காட்டுறதுக்காகத்தான் நான் அந்த பின்னாடி இருக்கிற ஒரு லைட்டை போட போகிறேன். இப்போ இந்த எல்லோ லைட், எனக்கு பின்னிக்கு இருக்கிற எல்லோ லைட் அந்த பின் லைட்லேருந்து வர்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் அது அப்படி இல்லை. நான் இங்கே ஒரு லைட் வச்சுருக்கேன். மோஸ்ட்லி 90% ப்ரொஃபஷனலாக இன்டர்வியூ ஷூட்ஸ் பண்ணும்போதோ ஸோ இதைத்தான் செய்வாங்க. பின்னாடி ஒரு மோட்டிவேஷன் லைட் வச்சிருப்பாங்க. இதுதான் அந்த மோட்டிவேஷன் லைட். ஸோ அதுக்கு பதிலாக இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டை செட் பண்ணி இப்படி லைட் கொடுப்பாங்க. ஸோ இதன் மூலமாக உங்களோட வீடியோ பார்க்குறது கொஞ்சம் மற்ற கிளம்பி டிஃப்ரெண்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க இப்படி லைட்டிங். ஸோ இதை தான் சொல்கிறது. இது 3 பாயிண்ட் லைட்டிங்னு சொல்கிறது. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது 2 பாயிண்ட் லைட்டிங் தான். 1, 2 லைட்டிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று இங்கே ஃபீல் வைக்கணும். எனக்கு ஃபீல் தேவையில்லை. இந்த சைடில் எனக்கு ஒயிட் வால் இருக்கிறதால இங்கே எனக்கு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதனால் நான் 3 பாயிண்ட் லைட் யூஸ் பண்ணல, 2 பாயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் ஆல் மக்களே. இன்றைக்கு அவ்வளோதான், ஒரு குயிக்கான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ இந்த லைட்டுகள் இனிமேல் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அவ்வளோ மக்களே, ஒரு குயிக்கான வீடியோ. ஸோ இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறவங்க நான் உங்கள் வினோத். நன்றி, வணக்கம். மடன் குஸ்காவா. ஸோ இப்போ அந்த லைட் செட் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்டிங் ஒருவர் இவங்க 2 பேர் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தான் நம்ம புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்க. அப்புறம் செஞ்சீங்க. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம்.